குருப்பியோ நமக. கனவு சாஸ்திரம் அப்படி இல்லைன்னா சொப்பன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆழ் மனத்துல வெளிப்பாடான தோற்றம் அப்படின்னு கனவுகள் வருங்காலத்துல நடக்க போகிற நன்மைகள் அல்லது தீமைகளை உணர்த்துவதாக கூறும் ஆன்மீக அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். இங்க அறிவியல் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா சப்கான்சியஸ்ல நமக்கு பதியப்பட்ட பதிவுகள் தான் நமக்கு கனவுகளின் வெளிப்பாடா வெளியில வருது. அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்ப எப்ப கனவு கண்டா பழிக்கும் அப்படின்னு பார்த்தா, அதிகாலையில 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு கனவு பார்த்தீங்கன்னா அது பழிக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. பகல்ல கண்ட கனவு பழிக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு நிஜத்துல நடக்கிறது போலயே நிகழ்வுகள் நம்ம கனவுல கண்டோம்னா அது கண்டிப்பா அந்த பலன் பழிக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்ப தீய கனவுகள் வந்தா என்ன பண்றது? ஒரு பயம் ஏற்படுது இல்ல மக்கள் கிட்ட. அப்ப அதை என்ன பண்றது அப்படின்னா, கனவு கண்டோன்னா எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு தீபம் வைக்கலாம், நாம ஜபம் பண்ணலாம். இல்ல கனவை மத்தவங்க கிட்ட சொன்னா அது பழிக்காம போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை கையாளலாம். வாழ்க வளமுடன்.